சத்தியம் பண்ணிருக்கீங்க. வாங்க வாங்க. இத பாருங்க. உங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோடலாம் இனிமே சேராதீங்க. சேரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்த உடனே மனசு மாறி போகுது. இப்போ நான் நேராக ஸ்கூலுக்கு தான் போகிறேன். சரி வரேன். கரெக்டாக வந்துடுறா. ஏய் சில்றா, அப்புறமா வாங்கிட்டு போ. வாடா வாடா மாப்ள, வாடா வாடா. ஏய் வாடா வாடா வாடா. எப்படா இருக்க? ஐயோ, வெளிநாட்டு சரக்கு வெளிநாட்டு சரக்கு. ஓவர் டிசி. ஐயோ, அப்படியே இந்திக்கார மாதிரி ஆயிட்டேடா. இந்திக்காரனை கேவலப்படுத்தாதடா. சரக்கு இருக்கு, எங்க வச்சு அடிக்கிறது? சே, பகல்ல ப்ரோகிராம் பண்ண தப்புடா. அதாடா இப்போ பிரச்சனை. வாங்கடா, இடத்த நான் காட்டுறேன். ஏய் அங்க பாருடா. வாடா இதோ. எதுக்குடா இவன் இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறேன்? உனக்கா ஜெர்மனில இருந்து கண்ணாடி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதரோ இதரோ இதரோ. எலங்கோ யாருன்னு தெரியல. நம்ம பம்பாய் மாறிடா. மாறியாது. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. உங்களோட இன்னைக்கு என்னால் வர முடியாதுடா. ரொம்ப நாள் கழிச்சு நீ தாண்டா நான் ஸ்கூலுக்கு போகிறேன். வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. வரேன்டா. அடச்சே, உங்களை தான் பார்க்கணும் தான்டா அந்த தாய்நாட்டுக்கே வந்திருக்கேன். இன்னும் 13 நாள் 13 நிமிஷம் தான்டா நான் இங்க இருக்க போறேன். அதுக்குள்ள ஸ்கூலுன்னு எனக்கா ஒரு நாள் இருக்க கூடாதாடா? டேய், நான் இன்னொரு நாளைக்கு வரேன்டா. நீ பா நீ பா. அவர் பங்கு எனக்கே கொடு. ஏய் விட்றா. ஏய் மாஸ்டர், நான் வேற கடையை லீவ் போட்டு வந்திருக்கேன். வா மாஸ்டர், வா வா. டேய், எங்க கடை வழியா போயிடாதீங்க. எங்க அப்பா இருப்பான். அடிவட்டி லீவ் விழுந்துறாதீங்க. அந்த போலீஸ் நான் கிளியர் பண்ணானே. என்னதான் பண்றீயா? எப்படி இருக்கு பாத்தியா நம்ம செலக்ஷன் ஏனா? மகானா சம்பாதிச்சு இந்த இடத்துல நம்ம வளைச்சு போட்ற வேண்டியதான்டா. அடாடாடாடா, என்ன மாதிரிடா? டேய் சான்சன், நாளைக்கே இந்த இடம் யார் விட்டுன்னு கேட்டு கிரேம் பண்ணிரு, பேமெண்ட் அடிச்சிருவோம். சந்தோஷமா இருக்கலாம்டா. கூல் கட்ட. டேய், நேரா ஆத்துக்குள்ள விடு. அப்பா, 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா நான் ஸ்கூலுக்கு போலான்னு இருந்தேன். ஆமா, இவர் ஸ்கூலுக்கு போய் தான் பசங்க எல்லாம் படிச்சு, இவர் போய் தான் பசங்க திருவள்ளூர் ஆக்குறாரு. 13 வருஷம் கழிச்சு என் தாய் மண்ணில் இந்த ஊராய பாக்குறது எனக்கே பெருமையா இருக்கு. என்ன சரக்குடாது? எவ்வளவு விலை இது? டேய், உனக்கா 5000 ரூபாய் போட்டு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. இன்னமும் விலை என்ன அதே கேட்டு இருக்க. கையை பிடிச்சு விடுறா. போங்கடா. இன்னும் என்ன சொன்னாலும் எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. ஏய் ஜான்சன், யாரோ 2 பேரும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஏய் பெருமாள், யாரா அவனுங்க? டேய், ஆத்துல 4 பேர் குளிக்க போவாங்க, துவைக்க போவாங்க. சரியா தொடர நீங்க போயலா இருக்க. தோப்புல அலைவாங்க போவாங்க. இடம்னா இதாண்டா இடம். பியூட்டிஃபுல். ஐயா இங்க பாரு, ஓட்ட கண்ணாடியை கொடுத்தாலும் கொடுத்தா தூக்கும் போது கூட கட்ட போட்ட. அவங்க கிடக்குறாங்க மச்சான். சிதம்பரத்துல எனக்கு அப்புறம் நீண்டே அழகா இருக்க. நம்ம 2 பேரும் அழகா இருக்கிறது அவங்களுக்கு போட்டுக்க மச்சான். கேலி பண்ணா பண்ணிட்டு போறாங்க. நாய் துரத்துனது நமக்கு தான் தெரியும். இந்த காக்கா சத்தத்தை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. என் தாய்மண்ணுதான். நீ எப்பத்தே நான் கேட்க போறனோ? இன்னும் 13 நாள் தான்டா. ஐயா, தண்ணி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? தண்ணியா? ஐயோ, நீங்க யாரியா? அருமையா பேஸ்ஃபுல்லா ஒரு இடம் கிடைக்கும்னு பார்த்தா நாங்கவே போர்வை விரிக்கிறோம்னா நீங்களும் போர்வை விரிக்கீங்க. யாரியா? கல்யமா? என்னடா அது? காயத்துல கல் இருக்குமாடா? அரிசி, குச்சி, தேங்காய், மாலை. என்னடா பாய், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தண்ணி அடிக்கிறவன இங்க கொண்டு வந்து ஏன்டா அப்படி குடும்பப்படுத்துறிய? இதை விட்டா வேற இடம் இல்ல பம்பாயி. எட்ரா டேய், முழு சோகத்துல வராங்க, அள்ளிட்டு போடுவாங்க. கருமதிக்கு எந்த கத்து கத்துறானே? வெத்தனிக்கு சிலம்பரத்தை 2 இருப்பான்டா. டேய் போ போடா. டேய் பாட்ல பாத்துட்டான்டா. டேய் நீ தீட்டுக்காரன்டா. இத தொடாதடா. இததான்டா எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. டேய் புடியேந்திர. பாய் பாய். ஜான்சன் வண்டியில போடுறா. அவன் எட்டி காலை வதா.
பம்பாய் ஏய் காயி இப்படி போட்டுருவேன் மனுஷன் செத்து பொழைச்சு வந்திருக்கேன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒரு சொட்டு தண்ணி கூட தொண்டையை நினைக்க முடியாம வந்திருக்கு. பெருமாள் இப்ப எவ்வளவு பெரிய பாரு வச்சிருக்கேன், இதை முதலே நம்மகிட்ட சொல்லலையாடா. தேவையில்லாம போய் காரியத்துல கலந்துக்கிட்டோமாடா. அங்க பாரு நம்ம மாஸ்டர். என்ன உனக்கு கிண்டலா இருக்கா? இந்த பம்பாய் பைய பகல்ல சரக்கு வாங்கி கொடுத்து படாத பாடுபடுத்துறான். வந்து உட்காந்துட்டா போய் டம்ளர் எடுத்துட்டு போ. ஏய் இது என்ன நினைச்ச பாரா வீடு போய் தேடிப்பா. பெரிய எலாவிடா அவங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி அடிக்க விட்டதே பெரிய விஷயம். ஏய் வீட்டுக்கு கூட்டு வந்து புலம்புறியா? எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் குடுறா. நான் வீட்டுக்கு போனோம், 3 மணி ஆச்சு. என்னடா இது 3 கிளாஸ்? பா. அப்ப நீ குடிக்கலையா? அதான் இருக்கு. இது அவ்வளவுதான். ஏய், போய் தேடுறா. ஆடா சொன்னா கேட்டா தானே. பூலி மூட்டை. டேய் போ போ, அங்கெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஒரு கொடுங்க, கப் கொடுங்க. பூஸ்ட். ஐயோ வேணாண்டா வேணாண்டா, என் புள்ளைய பால் குடிக்கிறதுடா. ஐயோ எனக்கு நெஞ்சா பதைக்குதுடா. ஏய் மாஸ்டர். சும்மா புலம்புறான் பாரு. கூட போய் வேற ஒன்று எடுத்து ஓடு. மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சோடு கிண்ணத்துல கஞ்சி ஊத்துறாப்புல ஊத்துக்க மாஸ்டர். மொத்தத்தையும் ஊத்தி கொடுத்துட்டு நம்ம மொட்டட்டின்னு போறதா? அதுவும் பாருங்க சட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். டேய் பரவாயில்லடா, அவன் வீட்டு சொந்தக்காரன்டா. ஊத்து ஜான்சன். பண்ணாத, சரியா அளந்து ஊத்து. ஏய் பம்பாய், உங்க ஊர்ல எப்படியா குடிப்பாங்க? எங்க ஊர்ல அதை எப்படி எடுத்து குடிப்பா தெரியுமா? எல்லாரும் கையில எடுத்துக்கிறீங்க. இதானே? ரெடி? ஏய் என்ன சத்தம்? போய் பாரு. என் வீடு இது, நான் வைக்கிற சட்டம். யாருக்கு பாரு? ஏய் போடா. போறாங்கல்ல. காலையில இருந்து ஒரு வாய் கூட குடிக்கல. இனிய பாக்கும்போது பாவமா தெரியலையாடா? ஒரு வாய் குடிச்சுக்கிறேன்டா. ஏய் போய் தோடா. போடான்ற தட்டுறாங்கடா மாஸ்டர். போயேன்டா, முழு பாட்டிலையும் உனக்கே தரேன். எந்த இதுதான்டா அந்த குடும்பன்ற வீட்ல இருந்து குடிக்கூடாதுன்னு சொன்னது. மாப்பிள்ளை வேலைக்கு போலியாமா? ஐயோ உள்ள 4-5 பேர் இருக்காங்க. ஐயோ அஞ்சு வேலை கலந்துட்டுமா? யாரு உனக்கு என்னமா வேணும்? நான் மிஸ்டர் பம்பாய். ஐயோ அப்பா இங்க என்ன பெருமாளே, இன்னைக்கு உனக்கு காரியம்டா. மாட அடிச்சிட்டு இருக்கீங்க? களவாடி பசங்களா? சாரைய கடையா? இது என்ன வீடா? உனக்கெல்லாம் மண்ணே இதுக்குள்ள ஒரு வீடு செஞ்சு கேடு. உடாதமா உடாதே. உன்னை கட்டிக்கிட்டு எனக்கு என்னடா சொகத்தை கொடுத்த? குண்டா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஏலமா ஊட்டல இருந்து நடப்பாடா உனக்கு 2 புள்ள. உன்னைய டேய் குடிய குடிச்சலமா குடும்பம் நடத்துறேன்னு சொன்னேன். இப்ப குடிச்சு போட்டு கும்மாளமா அடிக்க. டேய் உன்னை விடமாட்டா. எங்கடா, எந்த ஊருக்குடா போற? எவ்வளவு நேரமா? வீடா? பார்த்து போ, நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் இந்த பம்பாயில் வந்தது. பார்த்து 10 வருஷம் ஆச்சடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூட இருக்க மாட்டேடான்னு கெஞ்சணும். அவன் என் கூட சின்ன வயசுல 10 வருஷம்ண்ணா. எவ்வளவு வருஷம் எதுவும் தெரியல. நாத்தம் அடிக்குது. பாரு, சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கணும். இப்ப சந்தோஷம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கிடைக்குமா? இதோ வரேன். ஏய் சும்மா இருக்கேன், நான் நல்ல மூட்ல இருக்கேன். இருக்கிற நிலைமையில அது ஒண்ணுதான் குறைச்சல். அவன் வேலை இல்லைன்னு அலையறான். நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு சீட்டு கட்டும் பாட்டிலுமா அலையறீங்க. இன்னும் 10 வருஷத்துல 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்துரும். அத பத்தி கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா?
இது சாதாரண விஷயம், இதுக்கு போய் மொழி தூக்கி வச்சுக்கிற. இங்கே பார், என்னென்ன எது எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். நான் வேலையை பற்றி நினச்சேனா எனக்கு என்ன மாதிரி வேலை கிடச்சிது? நான் கல்யாணத்தை பற்றியே நினைக்கல, தங்க கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி ஒன்று கிடச்சதில்ல. அங்கே பார்த்தியா என்ன மாதிரி தங்க குட்டிங்கள் 2 பெற்று போட்டிருக்கேன். நான் குழந்தைய பற்றி நினச்சேனா எதுக்கு நீ எப்படி கவலைப்படுற? எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். நீ வேணா பாரு, அவன் அவங்க ஆசை போட்டு கியூவில் நின்று என் பொண்ணுங்களை கட்டிக்கிட்டு போவான். என்ன தானே? ஏய் யாரையா ராத்திரி 10 மணி ஆனால் வீடு தேடி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? எவ்வளோ முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிள் தத்துவம் தானே, இதுக்கு போய் நீ கவலைப்பட்டு இருக்க. இது எவனுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு இப்போ நேரம் செல்லன்னு நினைக்கிறேன். குடும்பன்ற கூட இல்லையா போட்டு தட்டிக்கினே இருக்க. ஒரு பொண்டாட்டி புருஷன் பேச அடாது என்ன விடிஞ்சு வந்து பார்க்கக்கூடாது. எவன்டா அவன்? உங்க டீமோட சக்கரை வாங்கிட்டு வந்துடுறேன். தேடு சக்கரை இல்லைன்னு சொல்லிச்சு. விட வாங்கிட்டா இன்னைக்கு என்ன பண்றப்பா? யாருங்க அவனை உள்ள அடிச்சிடுவான். உள்ள அடிச்சிடுவான். மேடம் அப்பா ஐயோ யாராவது ஏதாவது பேசுறீங்க தெருப்புறைக்கு பித்தாடக சூதார் குடியாரை நீ இப்படி இப்படி குறிச்சு விட உன் கையால முறிச்சு போட்டு முடமாக்கி நான் கஞ்சி ஊத்துறேன். நீயே கோவப்படுற? கோவப்பட வேண்டியவன்னா என் பொண்ணு எத்தனையோ பெரிய இடத்துல கேட்டாங்க, அங்கெல்லாம் கொடுக்காம ஏன் உன் பையனுக்கே கொடுத்த? நம்முடைய நட்பு தானடா. அதை நினைக்கிறான்டா. இந்த பாரு ராத்திரி தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. காலையில் 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்துரு. இந்த கழுதையை நீயே பள்ளிக்கு ஆக்கிருப்போம். மத்தியானம் சோறு இந்த கழுதையோட நீ தின்னு. 5 மணிக்கு அவன் நேரம் கொண்டு வீட்டை விட்டு. சரியான யோசனை தான். எப்படியா பண்ணிடு. பண்றேன் நீ கொஞ்சம் கோவப்படாம இரு.